வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் முதல் இடம் அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலிடம் பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையிலான தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். தனி தீர்மானத்தை முன்வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், தமிழ் என்று கூறினால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் முதல் இடத்தில்தான் இருக்க வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பதுதான் மாநில உரிமை. தமிழ்தாய் வாழ்த்தின் பெருமையை பாதுகாப்பதில் தாவேகா அரசு எந்தவித சமரசமும் செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்று கூறுவது அரசியல் சார்ந்த விவாதமாக மாற வேண்டிய அவசியமில்லை. கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்திற்கு ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் தமிழ்தாய் வாழ்த்தை 1891 எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாயின்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்தியாவினுடைய நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னாரு. உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவுதானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் என்று முதல்வர் முழங்கினார். நிலவன் டிவி செய்திகளுக்காக கொங்கு மண்டல தலைமைச் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். நன்றி, வணக்கம்.